ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோன்னா அந்த கைரன் ஹில் தான். ஆல்ரெடி நம்மளுடைய பார்ட் 1 நான் போட்டிருப்பேன் எங்கெல்லாம் போகணும் அப்படின்னு. இது பார்ட் 2. அதை நான் மேலேயுமே கார்டு கொடுக்குறேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு பார்ட், ஒரு மியூசியம். இந்த மியூசியத்தை தனியாக போட்டிருக்கேன், ஏன்னா அங்கே வந்து அவ்வளோ இன்ஃபார்மேட்டிவ் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த இதை வந்து இன்னொரு பார்ட்டாக கொடுக்குறேன். இதனுடைய டிக்கெட் ப்ரைஸ் என்னன்றதை ஆல்ரெடி ஃபஸ்ட் வீடியோலேயே போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதையும் பார்த்துட்டு வாங்க. நாம் நினச்சிருக்காத நிறைய விஷயங்களை வந்து இந்த மியூசியத்தில் கொடுத்துருக்காங்க. சின்ன இடம் தான், அந்த நிறைய மியூசியங்கள் எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும், ஆனால் ரொம்ப இதாக இருக்காது. ஆனால் இது வந்து ஒரு குட்டியோண்டு இடம் தான். அந்த குட்டியோண்டு இடத்துலையே நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க. இதுதான் அதோடைய என்ட்ரன்ஸ் போனால் அங்கேயும் இதுக்கு மேலுமே 2 ஸ்பாட் இருக்குது. அந்த ஹேங்கிங் பிரிட்ஜும் இன்னொரு வியூ பாயிண்ட்டும். அதுதான் நம்மளுடைய பார்ட் 1 வீடியோவில் போட்டிருக்கோம். பார்ட் 2 வீடியோவில் இங்கே இருக்கக்கூடிய அந்த மியூசியத்தை மட்டும் தனியாக, அந்த மியூசியத்துக்குள்ளே என்ன இருக்குன்றதை மட்டும் லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுறோம். இதான் அந்த மியூசியம். இவ்வளோ இடம் தான், இங்கே ஒரு ரூம், அங்கே ஒரு ரூம். இந்த ரெண்டுக்குமே ரெண்டுக்குள்ளாடியுமே ரொம்பவே ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதையும் நான் அப்படியே எனக்கு தெரிஞ்ச நியூஸை வச்சு உங்களுக்கு நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன், எந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு. இப்போ தாண்டி போனால் தான் இங்கே வந்து அந்த 2 இடங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த வே டு கீழே இருக்கக்கூடிய அந்த ஹேங்கிங் பிரிட்ஜும், இன்னொன்று வாட்ச் டவர், அந்த வியூ பாயிண்ட். பார்ட் 1 கண்டிப்பாக மறக்காமல் போய் பாருங்கள். மேலே நான் கார்டு கொடுக்குறேன். அப்படியே நம்ம வந்து இந்த மியூசியத்துக்குள்ளாடி போயிடலாம். இது ஒரு இதுடைய ஹிஸ்டரி, இந்த கைரன் ஹில்லோட ஹிஸ்டரியுமே நான் வந்து பார்ட் 1 சொல்லியிருக்கேன். அது வேறு ஹிஸ்டரி. இங்கே வந்து ஒரு மியூசியம் சார்ந்த ஒரு இது மட்டும் சொல்கிறேன். அது கண்டிப்பாக பாருங்கள். அங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக உள்ள ஹிஸ்ட்ரியை நீங்களே யாரும் எதிர்பார்க்காத ஹிஸ்ட்ரி இந்த கைரன் ஹில்லுக்கு இருக்குது. இதுதான் அவங்களுடைய மானுடைய அந்த தந்தங்கள். ஒரிஜினல் தான், எல்லாமே ஒரிஜினல் தான் வச்சுருக்காங்க மியூசியத்துக்கு. அது எங்கேருந்து எடுத்தாங்க, இதனுடைய ஒரு இது அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு இங்கே இருக்கிறது மோஸ்ட்டாமே ஒரிஜினல் தான். சின்ன இடத்துல நிறைய கொடுத்துருக்காங்க. ஒரு குட்டியோண்டு இடத்துல எவ்வளோ வைக்க முடியுமோ அந்த அளவுக்குள்ள ஒரு இதை கொடுத்துருக்காங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டும் பாருங்கள். அந்த நீலகிரியுடைய ஒட்டுமொத்த பயோடைவர்சிட்டியை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எந்த மாதிரி இருக்கும்ன்றத ஒரு இது. சும்மா இது வந்து ஒரிஜினல் இல்லை, நார்மலாக ஒரு ஃபோட்டோகிராஃபி ரெப்ரசன்டேஷனாக கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்த நீலகிரியோட இது அப்படி தான் அப்படின்னு. இதெல்லாமே இங்கே காணக்கூடிய பேட்ஸ், அதாவது இங்கோடைய ஃபாரஸ்ட். இது மோஸ்ட்டாகவே ஃபாரஸ்ட் தான். இங்கே இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டில் காணப்படக்கூடிய ஒரு இது. இங்கே வந்து வைல்ட் லைஃப், எந்தெந்த அனிமல்ஸ் எங்கெங்கே இருக்கும், எந்தெந்த காட்டுப்பகுதியில் இருக்குன்ற ஒரு இதை கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஃபுல்லுமே எக்ஸ்பிளைண்டாக கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பேட்ஸோடைய அனிமல்ஸோடைய சவுண்டுமே இது கேட்கும். நம்ம இந்த பட்டன் அமுத்துறோம், அதை இப்போ ஒர்க் ஆகலை, எங்கேன்னு லைட்டு பற்றிட்டு தானாகவே அது வந்து சவுண்டு கொடுக்கும். அது வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆனால் அது ரொம்ப நல்ல சிஸ்டம் தான், எல்லாருமே அடிச்சு நொறுக்கியிருக்காங்கன்னு தோணுது. இது ஒரு நாலேஜ் கெயின் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டமாக தான் இதை வச்சுருக்காங்க. நம்ம இங்கே கிளிக் பண்ணும்போது அங்கேயுமே தெரியும் எது எங்கே இருக்குது. இது ஒட்டுமொத்த நீலகிரியோடைய ஒரு ஸ்ட்ரக்சரு. எது எங்கே இருக்குன்றது அதுவே டச் ஆகி இந்த லைட்டு பற்றும், இல்லைன்னா நமக்கு எது சவுண்டில் சொல்லி கொடுங்க. நமக்கு அப்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகலாம், ஒரு நாலேஜபிளாக உள்ளது. அதேமாரி சில்ட்ரன்ஸுக்குமே இதெல்லாமே அவங்களுக்குமே யூஸ் ஆகும். இந்த ஃபுட் சைக்கிள் மாதிரி, இந்தந்த மாதிரி இது பண்ணாங்கன்ற ஒரு இது, எந்தெந்த அனிமல்ஸ் இருந்துச்சு, எது இப்போது இல்லை, எது டெட்லைனில் இருக்குது அப்படின்றத ஓல் எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருக்காங்க. அதுதான் இதோடைய ஒரு இது. இதுவுமே இங்கே காணக்கூடிய ஒரு இது தான். ஃபுல்லுமே ஓவரால் ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஒரு ஃபோட்டோ மட்டும் கொடுத்து இதுதான் கொடுக்காம ஓவரால் இங்கே காணக்கூடிய எத்தனை ஸ்பீசிஸோட இதுவுமே கொடுத்துருக்காங்க. செடி, பூலேருந்து, பறவைகள்லேருந்து, அனிமல்ஸு, இது எல்லாமே ஊட்டியில் நீலகிரியில் இருக்கக்கூடிய பறவைகளும் அனிமல்ஸ் மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதோட சிஸ்டம் என்ன அப்படின்னா, இங்கே வந்து அவங்களுக்கு கண்ட்ரோல் பேனல் மாதிரி ஃப்ரண்டில் இதோட நேம் கொடுத்து அந்த பட்டன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த பட்டன்ஸை கிளிக் பண்ண அதுவே தனியாக லைட் ஆன் பண்ணி அதுக்கான சவுண்டு ஒரு இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கும் அது. ஆனால் அது இப்போ ஒர்க் ஆகலை, எல்லாமே கொஞ்சம் லைட்டு பத்தாமல் இருக்குது. ஆனால் இது நார்மல் ஸ்ட்ரக்சர் என்னென்னா, நம்ம பட்டன் கிளிக் பண்ணும்போது அந்தந்த பேடுனா அந்த பேட், அந்த அனிமல்னா அந்த அனிமல், அது மட்டுமே லைட் ஆன் பண்ணி அதனுடைய இதை காட்டுவாங்க. ஆனால் இது ஃபுல்லுமே டேமேஜ் ஆகி வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஓப்பன் பண்ண கொஞ்சம் காலத்தில் எல்லாம் அமுத்தி அடிச்சுன்னு ஒர்க்கியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல சிஸ்டம், சில்ட்ரன்ஸுக்காக இருந்தாலும் சரி, நமக்காக இருந்தாலும் சரி, ஒரு நாலேஜ் கெயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே பார்த்தா அந்த நீலகிரியை பற்றி உள்ள நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது ப்ராக்டிக்கலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நிறையவே. ஒருத்தவங்க சொல்கிறத விட ஒவ்வொரு ஸ்பீசஸ் இது தான் இந்தந்த மாதிரி இருக்கும், இந்தந்த இடத்துல இருக்குன்ற ஒரு இன்ஃபர்மேஷனோட நம்மளால் பார்க்க முடியும். அதுதான் இங்கே உள்ள ஒரு இது. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் லைட்டு பத்தலை, வேறு கீழே உள்ளது எல்லாமே லைட்டு பத்துச்சு. இவங்க தான் சுலைவான். இந்த பிரிட்டிஷ் காலகட்டத்தில்
இங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினர் அதை தோழா சொல்லுவாங்க, அவங்கக்கிட்டேருந்து 1 ஏக்கரை ரூ. 100 அந்த காலத்தில் ரூ. 100 1 ஏக்கர் கொடுத்து வாங்கி நிறைய ரிசர்ச் பண்ணக்கூடியவர் தான் இவர். நிறைய ரிசர்ச் பண்ணி தான் வித்தியாசமான பறவைகளாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், செடிகளாக இருக்கட்டும், இதை நம்ம இங்கே வளர்க்கலாம், இந்த கிளைமேட்டுக்கு வளரும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இவர் தான் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு. நிறைய இது ஊட்டியை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு மெயின் சோர்ஸ் இவர் பார்த்துருக்காரு. இது ஹிஸ்ட்ரி ஆஃப் நீல்கிரிஸ். இதோடைய வீடியோவை நான் இன்னொரு வீடியோவாக ஒட்டுமொத்த ஹிஸ்ட்ரியையும் சொல்கிறேன், நீலகிரியோட ஹிஸ்ட்ரி எப்படி அப்படின்றத. இது வந்து இன்னொரு பாத்வே போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க, அதுக்குள்ளமே போகலாம். இப்படி தான் இந்த சுலைவானெல்லாம் நிறையவே டெவலப் பண்ணியிருக்காங்க ஊட்டியை. டெவலப்னா டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு ஏற்றபடி நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க. இதுவுமே இங்கே காணக்கூடிய அந்த ஆந்தைகள், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆந்தைகள். ஆனால் நானும் இங்கே தான் இருக்கேன், இதில் பார்த்ததில்ல. அந்த எல்லாமே ரொம்ப ஊர் சைடு இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து கொஞ்சம் ரோட்டு சைடு இருக்கிறோம், அதுவுமே இங்கே கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்குது. இதுவே நீங்கள் ஊட்டி ஊர் சைடெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த சின்ன இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு பாறை ஸ்ட்ரக்சர் இதுவுமே அழகாக இருந்துச்சு. இங்கே கண்டிப்பாக ஒரு டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தான் ஒர்த்தி தான். இந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டு நிறைய இடங்கள் பார்க்கணுன்னா இது ஒர்த்து. ஏதோ அவங்க ஒரு இங்கேருந்து அந்த சைடு போகணும், அதுக்கு இந்த மாதிரி ஒரு அந்த இதை வேஸ்ட் பண்ணாமல் அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு நல்ல ஒரு தான் இருட்டாக இங்கே ஒரு 5-6 குரங்குகளும் இதுவுமே வச்சுருக்காங்க. மான், காட்டுமான், இங்கே காணக்கூடிய காட்டுமான் ஸ்ட்ரக்சரில் வச்சுருக்காங்க. இன்னொன்று அந்த ஹிஸ்ட்ரியை வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். அதனால தான் நாங்கள் அந்த சார்ட்டை காட்டலை. அந்த சார்ட்டை பார்த்தீங்கனாலே எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க படங்களோட. அதை நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவாக ஒட்டுமொத்த ஹிஸ்ட்ரி, நீலகிரியுடைய ஹிஸ்ட்ரியுமே நான் உங்களுக்கு படித்து கண்டிப்பாக நான் அதை வந்து போடுறேன். இது இவங்க இங்கே வந்து எடுத்த ஃபோட்டோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எங்கே எடுத்தாங்கன்னு தெரில, ஃபோட்டோகிராஃபர்ஸ் நேம் கீழே இருக்குது. ஆனால் இது ஊட்டியிலேருந்து தான் எடுத்தாங்களா இல்லை வெளியேருந்து எடுத்தாங்களான்றது தெரியாது. ஆனால் நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இந்த ஒரு செகண்ட் ரூமில் பாதி எல்லாமே இங்கே உள்ள ஃபோட்டோகிராஃப்ஸ் தான், இந்த அனிமல்ஸோடது. இதெல்லாமே ஊட்டியில் இதெல்லாமே ஊட்டியில் இருக்குது. ஆனால் இவங்க ஊட்டியிலேருந்து தான் எடுத்தாங்களான்றது தெரியாது. அதனால் இதெல்லாமே பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு இதுவாட்டு இன்னுமே கண்டிப்பாக இங்கே இந்த இடத்துக்கு வாங்க. அது மட்டும் இல்லாமல் இனி அடுத்த ரூமில் வேறு அவங்க வந்து இன்னும் ஒரு ஸ்பெஷலைஸ்டாக பண்ணியிருக்காங்க. அது நிறைய இடங்கள்ல அது இல்லை, ஆனால் இங்கே வந்து அதை வந்து வச்சுருக்காங்க. அதையுமே உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். இந்த ரூம் ஃபுல்லுமே இப்படி தான் இருக்குது. அப்படியே நீங்கள் அடுத்த ரூம் போயிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய இங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினருடைய ஃபோட்டோவும் அவங்களுடைய வரலாறுமே சின்னதாக கொடுத்துருக்காங்க. யார் யார் எந்தெந்த காலகட்டத்தில் இருந்தாங்க அப்படின்றத. பிரிட்டிஷ் காலகட்டங்கள் எல்லாம் 1800 அந்த காலகட்டத்தில் தான். இதான் இருக்கக்கூடிய பழங்குடியினர் இருளாஸ்ன்றவங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்றத ஒரு இதெல்லாம் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனாக யார் யார் எந்தெந்த இது பண்ணாங்க அப்படின்றத போடுறோம். இது குறும்பாஸ், இவங்க எல்லோரும் தான் ஊட்டியுடைய பழங்குடியினர்கள். முன்னாறு காலத்தில் இவங்க தான் காட்டு நாயக்கன்ஸ் உள்ளவங்க மெஜாரிட்டியாக இருந்தாங்க. இன்றைக்கி சில ட்ரைப்ஸ் வந்து அழிஞ்சிட்டு இருக்காங்க, அந்த பார்டருக்கு போயிருக்கு. அவங்கள இன்னுமே நிறைய ரூல்ஸ் வந்து இது பண்ணிட்டு தான் இருக்காங்க, ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு. இருந்தாலுமே அவங்க வந்து ஒரு இக்கட்டான காலகட்டத்துக்கு தான் போயிட்டுருக்காங்க. கோத்தாஸ், அதாவது எல்லாமே மாடர்ன் கல்ச்சர் உள்ளே வர அவங்களுமே அங்கேருந்து வெளியே வந்து அந்த பழைய அவங்களுடைய கல்ச்சர் கொஞ்சம் மாறுது. இருந்தாலும் இருக்காங்க நிறைய பேர் வந்து இன்னுமே அவங்க கல்ச்சரை விட்டு மாறவே இல்லை. நம்மளுமே அந்த ஏரியாவுக்கு உள்ளாடி போக முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. அவங்களுடைய வரலாறு எல்லாமே நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் பார்ட் 3 வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருங்க. இன்னொரு வீடியோவில் இதே இடத்துல நான் மீண்டும் சந்திக்கிறேன்.